தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தெற்கு ரயில்வேயில் ஹிந்தியை அதிகரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ரயில்வே அலுவலக பணியில் ஹிந்தி பயன்படுத்துவதை உயரதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வேயில் ஹிந்தியின் பயன்பாட்டை அதிகரிக்க ரயில்வே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹிந்தியின் பயன்பாட்டை தெற்கு ரயில்வேயில் அதிகரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாலவெற்றிவேல், ஏற்கனவே தெற்கில் ஹிந்திக்கு ஒரு கடும் எதிர்ப்பு இருக்கிறது. ரயில்வேயின் இந்த அறிவிப்பு எப்படிப்பட்டது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், அதிகாரப்பூர்வ பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஹிந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்கும் சிறப்பு இயக்கத்தில் சேர வேண்டும் என தெற்கு ரயில்வே உத்தரவிட்டிருக்கிறது. நாளையில் தொடங்கி செப்டம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த 30 நாட்களுக்கு தெற்கு ரயில்வேயின் அனைத்து அலுவல் பணிகளிலும் இந்தி கட்டாயம் என்கின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரயில்வே பொறுத்தவரை அலுவல் மொழியாக இந்தி, ஆங்கிலம் உள்ளிட்டவையோடு சேர்ந்து நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள் இருந்தாலும் இந்தியினுடைய பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில அடுத்த ஒரு மாத காலத்திற்கு அலுவல் தொடர்புகள் அனைத்தையும் ஹிந்தி மொழியில் மாற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சல் தொடர்புகள், ரயில்வே ஆணைகள் உள்ளிட்டவற்றையும் இந்தியில் வெளியிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அலுவல் ரீதியான பணிகள், உத்தரவுகள் அனைத்தையும் ஹிந்தியிலேயே பின்பற்ற வேண்டும் என்றும், சிறிய உத்தரவு, ஆணை, பரிந்துரை உள்ளிட்ட அனைத்து அலுவலக பணிகளையும் கடித போக்குவரத்தையும் இந்தியில் மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதோடு ரயில்வே பணியாளர்கள் அனைவரும் ஹிந்தியில் எழுத பழக வேண்டும் என்கின்ற ஆணையும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று தெற்கில் ஹிந்திக்கு ஒரு கடும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில சுதந்திரமடைந்த காலகட்டத்திலிருந்தே ரயில்வேயில் ஹிந்தி பயன்பாடு வழக்கமாக அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் ஹிந்தியினுடைய பயன்பாட்டை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஹிந்தி பிரச்சார சிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பது பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகிறது. விக்னேஷ், தெற்கு ரயில்வேயில் ஹிந்தியை அதிகரிக்க ரயில்வே உத்தரவிட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றி. தெற்கு ரயில்வேயில் ஹிந்தியின் பயன்பாட்டை அதிகரிக்க ரயில்வே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அஞ்சல் தொடர்புகள், ரயில்வே ஆணை, பரிந்துரை உள்ளிட்டவற்றை ஹிந்தியில் வெளியிட ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி பயன்படுத்தப்படுவதை உயர் அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ரயில்வே தெற்கு ரயில்வேக்கு ஆணையிட்டிருக்கிறது. தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹிந்தியின் பயன்பாட்டை அதிகரிக்கும் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. முன்னோட்டமாக நாளை முதல் செப்டம்பர் 15 வரை ஹிந்தியை பயன்படுத்த பணியாளர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தியை அதிகப்படுத்தும் நோக்கில் நாளை முதல் செப்டம்பர் 15 வரை ஹிந்தியை பயன்படுத்த பணியாளர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியில் தெற்கு ரயில்வே ஈடுபடுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தெற்கு ரயில்வேயில் ஹிந்தி மொழியின் பயன்பாட்டை அதிகரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.